पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். மோட்ச சந்நியாச யோகத்துல மெயின் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா 48வது ஸ்லோகத்துல இருந்து விசாரம். ஒரு 3 பாஷ்யங்கள், அற்புதமான பாஷ்யம் இருக்கு. இந்த பாஷ்யத்துல முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் இல்லாமல் மோட்சம் இல்லை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தோட நியமம். சந்நியாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது தியாகம்னு சொல்லிட்டார். தியாகம் அப்படின்னா எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா, கர்த்திருவ தியாகத்தை பண்ணிட்டு பலன்ல இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டு கர்மத்துல பற்று இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுனால உங்களுக்கு சித்த சுத்தியானது உண்டாகும். ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சி சித்தம் விந்ததி மாணவாக. அப்போ முதல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், கர்ம யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனையா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்மத்தை அர்ச்சனையா பண்றது மூலமா சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தக்கரண சுத்தியை அடைகின்றான். அந்தக்கரண சுத்தி நம்ம பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா தூக்கி போட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த அந்தக்கரண சுத்தின்றது சமநிலை, மனசோட சமநிலை. அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியும். யாராவது பைபாஸ் பண்றாங்க அப்படின்னா மனசு கொந்தளிப்போட இருக்கும். அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிஷ்டையை பிராப்தி பண்ணவே முடியாது. எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த சப்தம் பலன் கொடுக்காம போயிடும். சப்தம் பலனுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்டை வேணும், ஆத்ம ஞான நிஷ்டை. நான் ஆத்மாவா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆத்மாவை தெரியணும்னாவே மனசு சஞ்சலம் இருக்கக்கூடாது, மனசு சாந்தம் ஆயிருக்கணும், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்னன்னா, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா. தன்னுடைய கர்மத்தை வந்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணையா எந்த கர்மம் பண்ணாலும் அதை அர்ப்பணமா பண்ணாதான் அந்த சித்த சுத்தியானது சமநிலையானது கிடைக்கும். சொன்னதுக்கு பிறகு நமக்கு வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ ஜந்து, விஷக்கிருமி வந்து பார்த்தீங்கன்னா விஷத்திலேயே
உற்பத்தி ஆகுது. அந்த விஷத்திலேயே உற்பத்தி ஆகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிச்சில் வந்து நிறைய ஜீவராசி சாக்கடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி ஆகுது. அந்த சாக்கடையில இருக்கிற தண்ணி கொஞ்சம் நம்மளுடைய ட்ரிங்கிங் வாட்டர்ல மிக்ஸ் ஆச்சுனாலும் அவ்வளவுதான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள்லாம் வந்துடும். ஆனா அங்கேயே உற்பத்தி ஆகிற அந்த கிருமிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே உற்பத்தி ஆகிற நிறைய ஜீவராசிகள் இருக்கு சாக்கடையிலேயே, அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு எந்த தோஷமும் உண்டாகிறதில்லை. அதே மாதிரி யார் யார் பிறக்கும் போதே எந்தெந்த கர்மத்தோட பிறக்கிறாங்களோ அந்த கர்மங்கள் சகஜம் அப்படின்னு பேரு, சுபாவம் அப்படின்னு பேரு. அந்த கர்மங்களால் அவர்களுக்கு எந்த ஒரு தோஷமும் உண்டாவதில்லை. கசாப்பு கடைக்காரன் கசாப்பு கடையில இருந்து பரம்பரை பரம்பரையா அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அது அந்த தோஷம் வரவே வராது. அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றானே சுவாமி அப்படின்னா அவன் பிறக்கும் போதே அந்த தொழில் பண்றவன் தான் பிறந்திருக்கான். திருடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா திருடிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. நர்மதா கரையில வந்து சுல்பானி ஜாடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து அர்ஜுனன் இருக்கிற காலத்துல இருந்தே திருடிட்டு இருக்காங்க. அர்ஜுனனையே திருடினவங்களாம். பேல் பக்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு குடும்பமாவே இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாதி காலத்துல இருந்தே இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல பிறக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தோஷம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட அப்பா அம்மா பண்ணாங்க, என்னோட தாத்தா பாட்டி பண்ணாங்க, என்னோட முப்பாட்டம் பண்ணா அப்படின்னு பரம்பரை பரம்பரையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த காரியம் அவங்களுக்கு தோஷத்தை உண்டு பண்ணாது. செருப்பு தைக்கிற வேலையா இருக்கட்டும், இல்ல பூஜை பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல ஹோமம் பண்ற வேலையா இருக்கட்டும், எந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் தாழ்ந்தது இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். இங்க இருந்துதான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 48வது ஸ்லோகத்துக்காக அவதாரிக்கா ஸ்டார்ட் பண்றாரு. ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்வபாவ நியத்தம் கர்ம குருவானோ. ஸ்வபாவ நியத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம், ஸ்வபாவம் அப்படின்னா பிறக்கும் போதே நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு பேர் ஸ்வபாவம்னு பேர். பிராமண குடும்பத்துல பிறந்தா ஒரு கர்மா, க்ஷத்திரிய குடும்பத்துல பிறந்தா ஒரு கர்மா, சூத்திர கர்மத்துல பிறந்தா ஒண்ணு அப்படின்னு 4 வர்ணத்தார்லையும் கர்மம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், கர்கஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி அப்படின்னு நேச்சுரலாவே அந்தந்த ஏஜை கிராஸ் பண்ணும்போது அந்தந்த ரோல் வந்துருது. இந்த கர்மங்களுக்கு பேர் என்ன பேருனா சுபாவ கர்மங்கள்னு பேரு. நியத்தம் அப்படின்னா விதிக்கப்பட்டவை. குணத்தினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் இப்படிதான் இருப்பான் இந்தந்த வயசுல அப்படின்னு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்திருக்கேன். 40 வயசுல இருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் நாய் மாதிரியே நான் வந்து என்னோட ஹேபிட் இருந்திருக்கு. வல்லு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நாய் மாதிரி பாரு, 40 வயசு நாய் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு. அது கரெக்டா அந்த ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 வயசு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அடங்கி ஆனந்தமா சந்தோஷமா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏஜுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒரு 60 வயசு வரும்போது ஒரு பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. உபாசனைக்கு நல்ல ஒரு பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுல எல்லாம் வந்துருது. ஒரு 70 வயசு வரும்போது ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தத்துல இருந்து சன்னியாசத்துல இருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்கு. கிரகஸ்தனா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ண வைக்குது. அந்த ஏஜ்ல இப்படிதான் இருப்பான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரஜசிக்கா இருப்பான். அவனுக்கு இந்த கர்மா அந்த சமயத்துல பண்ணட்டும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு உட்கார்ந்து முடியாது, நாய் மாதிரி தான் இருப்பான், வேட்டை நாய் மாதிரி இருப்பான் அந்த சமயத்துல. இப்ப பிரம்மச்சாரியா இருக்கும் போது ஒரு காலம், படிக்கிற காலம் அந்த சமயம் தான். அது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா படிக்க முடியாது அதுக்கப்புறம். அப்போ அந்தந்த ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏஜ்ல வருது. இதே மாதிரி எந்தெந்த குடும்பங்கள்ல பிறக்கிறோமோ அந்த கெப்பாசிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்கு, க்ஷத்திரியனுக்குன்னு ஒண்ணு சிலது இருக்கு, வைஷ்யனுக்கு சிலது இருக்கு. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்டாவே கிடைக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுபாவ நியத்தம் அப்படின்னா பிறக்கும் போதே எந்த கர்மங்கள் குணங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களை செய்பவன் குருவானக விஷஜாத்த இவ. விஷஜாத்தன விஷத்திலேயே பிறக்கிற கிருமிகள் அந்த விஷத்தினால எப்படி தோஷத்தை அடைவதில்லையோ அதே மாதிரி கிருமிகி கில்பிஷம் ந ஆப்னோதி இது உக்தம். விஷத்துல பிறக்கிற கிருமி அந்த விஷத்தினால எந்த ஒரு தோஷத்தையும் அடைவதில்லை, செத்து போறதில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யார் எந்தெந்த குடும்பத்துல பிறந்திருக்கோமோ, எந்தெந்த வர்ணத்துல எந்தெந்த ஆசிரமத்துல இருக்கோமோ அந்தந்த கர்மங்களை செய்வதால் எந்த ஒரு தோஷமும் வராது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரதர்மகச்ச,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரதர்மம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஐயோ பரதர்மோ பயாவகா. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:35 இருக்கிறது ஆச்சாரியார் சொல்றாரு. 4 இப்ப நம்ம லாஸ்ட் ஸ்லோகம் 47 பார்த்தோம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். பரதர்மத்தை எவ்வளவுதான் நீங்க சிறந்ததாக பண்ணினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுதர்மம் வந்து பாத்தீங்கன்னா விகுணமா குணம் குறைவா இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா பரதர்மத்தை நல்லா அனுஷ்டானம் பண்றதை காட்டிலும் சிறந்தது. ஸ்ரேயான் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து அடுத்த லைன் தான் சொன்னாரு, ஸ்வபாவ நியத்தம் கர்ம குருவன் ஆப்னோதி ந கில்பிஷம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்மத்தை பண்றதுனால எந்த ஒரு தோஷமும் வராது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா 3:35 இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பரதர்மம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா பரதர்மோ பயாவகா. மனசுல நல்லா வச்சுக்கணும். பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்மளோட ரோல் தாண்டி வேற ரோல் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வரதை பாக்குறோம். வானப்பிரஸ்தனா இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆனந்தம். சன்னியாசியா இருந்தனா ஆனந்தம். சன்னியாசி ரோலை விட்டுட்டு நான் கருணையினால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரோல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஐயோ பாவமாச்சே அப்படின்னு என் ரோலை மீறி பண்ணும்போது எனக்கு வந்து தலையிலேயே சுவாமி என்ன பண்றாரு, 4 தட்டு தட்டுவார். நான் நிறைய ப்ராப்ளத்துல மாட்டினதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சன்னியாசி ரோலை மீறி வேற ரோல் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் அவஸ்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுது, ஓஹோ ஸ்வதர்மம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஆசிரமத்துக்கான கர்மத்தை பண்றோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வரதே இல்லை. நான் இதை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் என்னோட வேலையை மட்டும் பார்க்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுபாவமா பண்ணக்கூடிய கர்மம் சுகத்தை தரும், மோட்சத்தை கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். பரதர்மம் வந்து பாத்தீங்கன்னா பயாவக பயத்தை கொடுக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றாரு, சொல்பம் அப்பியஸ்ய திராயத்தே மகத்தோ பயாத். என்ன பண்ணும், நீங்க வந்து உங்களுடைய கர்ம யோகமா பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணினாலும் அது சம்சார பயத்தை நாசம் பண்ணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரதர்மத்தை பண்ணணும்னா பயாவக. அநாத்மஜ்ஞ நகி கஷ்டித் க்ஷணமபி அகர்ம கிருத்து திஷ்டதி இத்தியதாக. 3:5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. 3:5 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, நகி கட்சி க்ஷணமபி ஜாது திஷ்டத்திய கர்ம கிருத்து அப்படின்னு 3:5 ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதையும் ஆச்சாரியர் கோட் பண்றார். எந்த மனுஷனா இருந்தாலும் அஜ்ஞானியா இருக்கிறவன், ஆத்மாவை அறியாதவன் ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு எல்லாமே கர்மம் பண்ணிதான் ஆகணும். இந்த லோகத்துல யாரும் கர்மம் பண்ணாம இருக்கவே முடியாது அஜ்ஞானியா இருக்கிற வரைக்கும். அப்ப அஜ்ஞானியா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ண முடியாது அப்படின்றதுனால கர்மத்தை வந்து என்ன பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற பின்னாடி சொல்ல போற 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம படிக்க போறோம். நீ வந்து பாத்தீங்கன்னா நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த அப்படின்னா என்ன பண்ணு, கண்டிப்பா உன்னால உட்கார முடியாது. 3 வந்து 18 வந்து 60வது ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என் மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத்து. 18:60 சொல்லும்போது சொல்றார், சுபாவச்சத்தினால, சுபாவச்சம்னு அர்த்தம் பை பர்த்லயே நீ ரஜோ குணத்தினால கட்டப்பட்டிருக்க. உன்னோட புத்தியில க்ஷத்திரிய புத்தி இருக்கு. அப்ப க்ஷத்திரிய புத்தி இருக்கிறதுனால ரஜோகுண பிரதானமா இருக்கிறதுனால ஸ்வேன கர்மனா நிபத்தக உன்னுடைய கர்மத்தினால நீ கட்டப்பட்டு இருக்கின்றாய். அந்த கட்டப்பட்ட காரணத்தினால என்ன பண்ணு, அப்ப நான் கர்த்தும் ந இச்சசி என் மோகாத் மோகத்தினால நான் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் காட்டுல போய் உட்கார்றேன் அப்படின்னு நீ சொன்னாலும் கூட கண்டிப்பா உன்னால உட்கார முடியாது. காட்டுல போய் என்ன பண்ணிட்டு இருப்ப, ரஜோகுணம் வேலை செய்யும். அங்க போற வர அனிமல்ஸ் எல்லாத்தையும் உன்னோட வில்லு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ, நீ தான் வில்லாளியாச்சு. அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ண மாட்ட, தியானம் பண்ண மாட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டத்தை கூட்டி நீ லீடரா இருந்துகிட்டு இருப்ப. க்ஷத்திரியனோட தானே காட்டுவாசிகள் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் உங்களுக்கு ராஜான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். போற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா உன்னோட குணம் அது.
தெளிவா சொல்றார். நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நீ சொன்னாலும் கூட வலுக்கட்டாயமா இந்த கருமத்தை நீ செய்வாய், க்ஷத்திரிய கருமத்தை நீ செய்வாய். அவசோபி தத்து, வசமில்லாமல் உன்னை அந்த கர்மம் அந்த குணம் என்ன பண்ணும், பண்ண வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1860 சொல்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு 59லயும் ஒன்று சொல்றார். யதஹங்காரம் ஆசிரித்திய ந யோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வியவசாயாஸ்தே பிரகிருதிஸ்வாம் நியோக்ஷயதி. ரொம்ப அற்புதமானது. என்ன எத்த அகங்காரா, நமக்கெல்லாம் அகங்காரம் இருக்குல்ல, நான் பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணுவ, பெரிய ஆளு, ஒன்றும் பண்ண முடியாது. மனசுல நல்லா தெரிஞ்சுக்க, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம அகங்காரத்தை பேஸ் பண்ணி நான் செய்வேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ மனசுக்குள்ளார ந யோசிய, இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ மனசுல நினைப்பாயாகில் என்ன ஆகும், மித்யா ஏஷ வியவசாயாக தே, உன்னுடைய அந்த நிச்சயமானது பாத்தீங்கன்னா வெறும் பொய், அது பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷயதி. பிரகிருதின்றது என்ன பண்ணும் அப்படின்னா திரிகுணாத்மிகா பிரகிருதி. இந்த பிரகிருதி பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். நீ ரஜோகுண பிரதானமா இருக்க, ஒன்ன அந்த பிரகிருதி அந்த இயல்பு என்ன பண்ணும், வலுக்கட்டாயமா யுத்தம் பண்ண வைக்கும். இந்த யுத்தத்தை பண்ணலனாலும் காட்டுல போய் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு நல்லதில்லை, புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த கொடுத்துருக்க கருமத்தை பாத்தீங்கன்னா முறையா பாத்தீங்கன்னா பதறாம பண்ணிக்கிட்டே ஈஸ்வர ஆராதனையா சொகர்மநாதம் அபியர்ச்சியன்னு பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க தப்பிச்சு போலாம் எங்கேயாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது சாமி. இதெல்லாம் சொல்றதுக்கு 48வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாத்மஜ்ஞஹச, ஆத்மாவை அறியாதவன், ஆத்மாவை அறியாதவன் ஒரு க்ஷணம் கூட கர்மம் இல்லாமல் நிற்க முடியாது. அப்ப மனசுல இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மளால கர்மம் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. சும்மா எதையாவது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ இல்லை சும்மாவது சோம்பலா யூடியூப் பார்த்துக்கிட்டாவது பாத்தீங்கன்னா நம்ம இருக்க முடிய. கண்டிப்பா பாத்தீங்கன்னா தூங்குவோம், யூடியூப் பார்ப்போம், எதையாவது சாப்பிடுவோம், போவோம், வருவோம், எதையாவது நான் சென்ஸா பேசிக்கிட்டு இருப்போம், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்கிரியமா ஒரு அஜ்ஞானியால இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஆச்சாரியார் சொல்யூஷன் சொல்ற. சகஜம் கர்ம கௌந்தேய, சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜேத், சதோஷமபி நத்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன, சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனாக்னிரிவாவ்ருதாஹ, धूमेनाग्निरिवावृताः सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः. ரொம்ப தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ரொம்ப ஸ்டேட்மெண்ட், பக்காவான ஸ்டேட்மெண்ட். சகஜம் கர்ம கௌந்தேய, ஹே கௌந்தேய குந்தி புத்திரனே. ஏன் குந்தி புத்திரன், பொறுமைக்காக சொல்றேன். உன் அம்மா பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காங்க. குந்தி மாதிரி ஒரு பொறுமைசாலியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்பா எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம். தன்னோட குடும்பம், தன்னோட பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல அலைய திரிஞ்சு போது கூட பாத்தீங்கன்னா அப்படியே பூமி மாதிரி பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்திருக்காங்க. ஒரு சாதகனுக்கு பாத்தீங்கன்னா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா அந்த பேஷன்ஸ், சாந்தின்னு நம்ம பார்த்துருக்கோம். சாந்தின்றது பாத்தீங்கன்னா பொறுமைன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியமா இருக்கும். நிறைய டைம் அசிங்கம் நடக்கும், நிறைய அவமானம் நடக்கும், எல்லாம் நடக்கும், வெற்றி தோல்வி எல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும், பூமி மாதிரி குந்தி மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா இருக்கும். காரியம் சாதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், டக்குலாம் எதுவுமே நடந்துடாது இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே. அப்ப பொறுமையா இருக்கணும். அதுக்காக தான் இண்டிகேட் பண்றாரு, ஹே கௌந்தேய, ஹே குந்தி புத்திரனே, கர்மம் சகஜம், சகஜம் கர்ம கௌந்தேய. இந்த சகஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த தோஷத்தோடு குறைகளோடு சதோஷம். சதோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தோஷத்தோடு சக கூடியதுன்னு அர்த்தம். சதோஷம் அப்படின்னா சகதோஷம். தோஷத்தோடு கூடியதாக இருந்தாலும் கூட சதோஷம் அபி எது? சகஜம் கர்ம. சகஜம் கர்மனா நம்மளுடைய பரத்திலேயே உண்டானது. பிராமணர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா பிராமணர்கள்ட்ட அந்த சத்துவகுணத்திலையும் ஒரு குறை இருக்கு. ரஜோகுணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலயும் ஒரு குறை இருக்கு. தமோ குண பிரதானமா இருக்கிற வைசியர்களிடத்திலையும் சூத்திரர்களிடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குறை இருக்கு. ஏன் அப்படின்னா 3 குணங்களும் குறை உள்ளது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்மலத்துவாத் அப்படிலாம் சொல்றோம். எது? சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலம்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் அந்த சத்துவகுணத்துல கூட என்ன இருக்கும்? வெறும் சத்துவகுணம் மட்டும் இருக்காது சாமி. நம்ம சாங்கியம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு குணம் தனிச்சு இருக்காது, 3 குணத்தோட சேர்ந்துதான் இருக்கும். அப்ப உத்தமமான பிராமணர்கள் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் கொஞ்சம் இருக்கும், தமோ குணம் கொஞ்சம் இருக்கும். அதனால தோஷங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானிக்குது வர்ணங்களை. அப்ப எந்த வர்ணத்துல பிறந்தாலும் அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தோஷம் இருக்கதான் செய்யும். அதனால சகஜம். சகஜம்னா பை பர்த்ல சகஜம் உடன் பிறந்ததுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த உடன் பிறந்ததா பிறக்கும் போதே எதெல்லாம் உண்டாச்சோ அந்த கர்மங்கள் தோஷத்தோடு கூடியிருந்தாலும் கூட ந தியஜேத் தியாகம் செய்யாதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3:8 சொன்னது வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வரணும். நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயோகி அகர்மனா. 3:8 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த 3:8 இருக்கிறத அப்படியே இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயோகி அகர்மனா. கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் நம்மளுடைய நித்திய கர்மத்தை செய்வது மிகவும் உயர்ந்தது. கர்மத்தை பண்ணாம போயிட்ட அப்படின்னா ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மனஹா. சரீர யாத்திரைய கூட வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பண்ண முடியாது. உன்னோட சரீரம் கெட்டு போகும், துரு பிடிச்சு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரோல் என்னவோ அந்த கர்மத்தை பண்ணாம இருக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தோஷமுடையதா இருந்தாலும் பை பர்த்லயே எது கிடைச்சிருக்கோ அந்த கர்மத்தை தியாகம் செய்யாதே. ஐயோ நான் செருப்பு தைக்கிறவன் அப்படின்னு உட்காரக்கூடாது. செருப்பு தைக்கிறதா உன் வேலை. ஐயோ நான் பூஜாரியா போயிட்டேனே, கம்ப்யூட்டர்ல போய் உட்காரலாமே, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, அதெல்லாம் யோசிக்காத. பூஜை தான் பண்ணணும். ஹோமம் பண்றேன், குடுமி வச்சிருக்கேன், பூணூல் போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிக்காத. உன் கர்மா அதுதான். பை பர்த்ல நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஸ்திரிக்கு பிறந்திருக்க அப்படின்னா நீ சாஸ்திரி வேலையை பண்ணு. ஒரு வாத்தியாருக்கு பிறந்திருக்குன்னா வாத்தியார் வேலையை பண்ணு. ஒரு சக்கிலியனுக்கு பிறந்திருக்க அப்படின்னா செருப்பு தைக்கிற வேலையை பண்ணு. ஒரு மீனவனுக்கு பிறந்தா மீன் பிடிக்கிற வேலையை பண்ணு. அதனால எந்த தோஷமும் உண்டாகாது. ஆனா கருமத்தை விட்டுறாது. ரொம்ப நல்ல இது. அடுத்த ஆச்சாரிய சொல்றாரு, சர்வாரம்பாகி தோஷேன. எல்லா ஆரம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யஸ்மாத் ஆரம்பியதே சர்வாணி கர்மாணி இது சர்வாரம்பாகான்னு ஒரு விக்கிரக வாக்கியம் போட்டீங்கன்னா சங்கல்பத்தை குறிச்சோம். சங்கல்பத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வாரம்பம்னு பேர். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சர்வாரம்பாக கர்மாணின்னு போட்டீங்கன்னா போதும். எல்லா கர்மங்களும் சர்வாரம்பம்னு பேர். ஆரம்பிக்கப்படுகின்ற அனைத்து கர்மங்களும் சர்வாரம்பாக. நீங்க மீனிங் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தோடு கூடிய கர்மங்கள் சர்வாரம்பாகனு பேர். எல்லா கர்மங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷேன தோஷத்தினால். எந்த கர்மங்கள் இருந்தாலும் அந்த கர்மங்கள் தோஷத்தினால் தூமேன அக்னிஹி இவ ஆவிருதாக. புகையினால் அக்னியானது மூடி மறைக்கப்படுவது போல எல்லா கர்மங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்மாவை மூடி மறைத்திருக்கின்றன. எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனசோட சஞ்சலம் உண்டாகுது இல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற தன்னை மறைத்திருக்கு. இந்த கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாமயம். இந்த அவித்யா எப்படிப்பட்டதா இருக்கு? ஆத்மாவை மூடி மறைச்சிருது. ஆனாலும் கூட நீ என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னது? உன்னோடது உபாயம் வந்து ஒரே உபாயம் தான், கர்மம் கர்ம யோகம். அப்ப நீ கர்மத்தை தியாகம் பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆக முடியாது? அந்த தோஷத்தை விட்டு தாண்டி போக முடியாது.
அப்ப மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கணும், என்னோட கர்மத்தை பண்றதுல எனக்கு எந்த ஒரு கில்ட்டியும் வரக்கூடாது. என் கர்மத்தை பண்றதுல நிறைய பேர் நொந்துக்கிறோம். நம்ம ஐயோ சாமி நான் சன்னியாசி ஆயிருக்கலாமே சாமி என்கிட்ட நிறைய பேர் பேசுறவங்க இருக்காங்க. நான் சன்னியாசி ஆயிருக்கலாம் நல்லா இருக்கணும், கிரகஸ்த சாமி. கிரகஸ்தன நான் கீழே ஆனுதா? சில பேர் சன்னியாசிகள்லாம் நான் பாக்குறேன் நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா கிரகஸ்த அப்படின்னா அவங்களாலதான்ப்பா இந்த 3 தர்மங்களே நடந்துகிட்டு இருக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் வயிற்று துணை. திருவள்ளுவர் சொல்றார், கிரகஸ்தாசிரமம் இல்லைன்னா மற்ற 3 ஆசிரமம் இருக்காது. தர்மத்துக்கு அச்சாரமே பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம். அப்ப பாத்தீங்கன்னா நான் கிரகஸ்தனா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்ப கூடாது. நான் கிரகஸ்தனா இருக்கேன் கம்பீரமா சொல்லணும். நான் கிரகஸ்தனா இருக்கேன், நான் சன்னியாசியா இருக்கேன், நான் என்னோட தர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னு. நான் சன்னியாசி அப்படின்றத ஐயோ நான் சன்னியாசி பிச்சைக்காரன் அப்படின்னா, பிச்சைக்காரன்றது கௌரவமா நான் சொல்லுவேன். நான் பிக்ஷு, நான் பிச்சைக்காரன். ஆமா சன்னியாசி பிச்சைக்காரன் தான். அப்ப அவங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு இப்படி கொடுத்துட்டாரே பகவான், இந்த ரோல் கொடுத்துரு. எல்லா ரோல் தானே. அப்போ முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கில்ட்டியும் நம்மளுடைய கர்மத்திலையும் வரக்கூடாது. அதே மாதிரி ஃபாரின்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனில இருக்கிறவனா வரான். ஒரு அட்டெண்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா டேபிள் கிளீன் பண்றவர்கிட்ட ஒரு சர்வர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பிஹேவ் பண்றதுலாம் அவ்வளவு அற்புதமா பிஹேவ் பண்றாங்க. ஃபாரின்ல எங்கேயுமே ஒரு வேலையை வச்சு ஆளை தாழ்த்திலாம் எங்கேயுமே ட்ரீட் பண்றதே இல்லை. நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க வேலைக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இங்கதான் கொஞ்சம் தாழ்ச்சி உயர்ச்சியில நம்ம பார்க்கறோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு, மகா தப்பு. எல்லா வேலையும் ஒரே வேலை தான். அப்ப நம்ம வேலையிலையும் ஒரு கில்ட்டி வரக்கூடாது, மற்றவங்களையும் என்ன பண்ணக்கூடாது. அவன் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றவன், அவன் பாத்தீங்கன்னா வண்ணான், அவன் சக்கிலியன், செருப்பு தைக்கிறவன், அவன் மீனவன், அவன் மாடு வெட்டுறவன், ஆடு வெட்டுறவன், இது மாதிரி பாத்தீங்கன்னா யாரையும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பண்ற கர்மத்தை வச்சுக்கிட்டு கீழே பார்க்க கூடாது, நம்மளையும் பார்க்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? மொத்த சொசைட்டியை பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால இயங்குது. கர்மங்கள் எப்படிப்பட்டது? குணத்தை அடிப்படையா வச்சது. குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாமயம், அது தோஷம். அப்ப எல்லா கர்மங்களும் தோஷத்தை உடையது. ஒன்னும் தோஷம் இல்லாத ஒரு கர்மத்தை கூட பார்க்க முடியாது. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு? ஆத்மாவை இந்த கர்மங்கள் மூடி மறைத்திருக்கின்றன, அக்னியை புகை மூடி மறைப்பது போல. ரொம்ப அருமையான ஸ்லோகம், ரொம்ப கம்பீரம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், 2:47 போட்டுக்குங்க. 2:47 போட்டீங்க அப்படின்னு என்ன இருக்கும்? கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. நல்ல ஸ்லோகம் இது. ஆச்சாரியார் சொல்றார் 3:8 என்ன சொன்னாரோ அதே விஷயத்த 2:47 சொல்றாரு. 3:8 2:47 ரெண்டு ஒரே மாதிரிதான். என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே. மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கணும், எனக்கு கர்மம் பண்றதுல மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, நான் ஒரு ஸ்லேவ். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே ஆனா பலன்ல ஆசைப்பட்டோம்னா பிறந்துருவோம். மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. பலன்ல ஆசை வச்சிங்க போச்சு சாமி, எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இல்லாம போயிடும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்ப மேல எந்திரிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தியக்த்வா கர்ம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரய கர்மன்யபி பிரவர்த்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. 4:20 பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன். 4:20 4:19 2 ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுங்க. யாராவது பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்றதுதான் சாய்ஸ் இல்லவே இல்லை நமக்கு. இப்ப நான் ஆச்சாரியாரா இருக்கேன், வேற வழியே இல்லை. ஐயோ நான் புலம்பிக்கிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே, என்னடா இது ஆரம்பிச்சிட்டோம், இது முடியவே மாட்டேங்குது, இது போயிட்டே இருக்கு அப்படின்னு. ஆமா, நம்மளாம் முடிக்க முடியாது. அது பிரகிருதி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா முடிச்சு வைக்கும். ஒண்ணு பூர்ணமாக 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 அதை கரெக்டா முடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நான் வலுக்கட்டாயமா எதையாவது பண்றேன் அப்படின்னா அது சரியா நடக்காது. ஈஸ்வரன் கையில கொடுத்துடணும். ஈஸ்வரன் கையில கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியக்துவா கர்ம பலாசங்கம். கர்மத்திலையும் பலன்லையும் பற்றுதல் இல்லாம, நம்மளுடைய பண்ற கர்மத்துல எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம ரோல் பண்றோம் செய்ய, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
நித்திய திருப்தோ, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எல்லாம் நல்லாதான் பண்றார் அப்படின்னு திருப்தியோட, நிராசிரியக, எனக்கு சுவாமி போதும், வேற எதுவும் வேணாம், சுவாமி போதும் எனக்கு, சுவாமி எங்க இருக்கார், உள்ளேயே இருக்கார், என் கூடயே இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிகிட்டயே திருப்தியோட பகவான் என்ன கொடுக்குறாரோ பிரசாத புத்தியோட, எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மணி பிரவருத்தோபி, கர்மணி அபிப்பிரவருத்தோபி, கர்மத்தில் நன்றாக ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த எண்ணத்தோட, எந்த எண்ணம், ரோல் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை புரிஞ்சுக்கணும், நானும் ரோலும் வேற வேற இல்லை. எனக்கு ரோல் கொடுத்துருக்கு, ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கு. ஹஸ்பண்ட்னு ஒரு ரோல், ஒய்ஃப்னு ஒரு ரோல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்கு. அப்ப அந்த ரோலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா பண்ண வேண்டியதான், ரோல் தான் சுவாமி அப்படின்னு பற்றுதல் வைக்காம, புலம்பாம, பலன் மேல ஆசை வைக்காம, யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ரோலுக்கான கர்மத்தை எவன் பண்றானோ, நைவ கிஞ்சித் கரோதி சக, அவன் கர்மங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் ஒன்றையும் செய்யவில்லை. என்ன அற்புதம் பாருங்க. அப்ப நமக்கு சாய்ஸ் என்னன்னா, கர்மத்தை பண்ணியே ஆகணும், வேற சாய்ஸ் இல்லை. ஆனா என்ன பண்ண முடியும், அது கூட மிக்சிங் பண்ணிக்கணும். தோஷத்தை நாசம் பண்ணக்கூடியது நிஷ்காமம். அதுக்கப்புறம் வந்து 4:19 ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்ப வர்ஜிதாஹ. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் சங்கல்பங்கள், காம சங்கல்பங்கள் இல்லாமல் போய்விடுகிறதோ. அப்ப என்ன சங்கல்பம் வைக்கலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானை பிராப்தி பண்ண ஒரே சங்கல்பம் இதுதான். எனக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கிற பகவானை தான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது, ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய உள்ளுக்குள்ளார இருக்க அந்தர்யாமியா இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ, உன்னுடைய ஆத்மா அவர் தான் அப்படின்னு சொல்லுது. பகவானே எனக்குள்ளார நீ 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 நானா இருக்க. எப்படி, பகவான் தான் எனக்குள்ளார, ஏ பகவானே நீ நானா இருக்க எனக்குள்ளார, அதனால நான் வந்து உன்னை பிராப்தி பண்ணணும் சுவாமி. இதை தவிர்த்து எனக்கு என்னோட சங்கல்பங்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சங்கல்பம் இருக்கணும், ஆத்ம காமம்னு பேர். ஆத்ம காமத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா காமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு பண்ணட்டும், டிராமா எல்லாம் போயிட்டு. இந்த பிறவியோட ஒரே ஒரு லட்சியம், ஒரே கோல் எது அப்படின்னா சுவாமியை பிராப்தி பண்ணணும், இந்த சம்சாரத்தை எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் காம சங்கல்ப வர்ஜிதாக. 4:19 அற்புதமா சொல்ற, காம சங்கல்பங்கள் இல்லாம கர்மம் பண்ணி ஆகணும், ஆனா காம சங்கல்பங்கள் இல்லாமல் செய்யப்படுகிறதோ அவனுடைய கர்மங்கள் எல்லாம் என்ன ஆகுது, ஞானாகினி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாகா. அவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானாகினியினால் எரித்து சாம்பலாக்கப்படுகின்றன. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம், அதுக்கப்புறம் ஞானம் பலித்தமாகும். 3 குணங்கள் பண்ணுகின்றன, நான் பண்ணவில்லை அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணி ஆகணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடையே வந்து பாத்தீங்கன்னா 24 6:24 போட்டு 6:24 6 வந்து பாத்தீங்கன்னா 1 2 6ல 1 2, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 6 1 2 3, அப்புறம் 24 அனாஸ்ரித கர்ம பலம். 6:1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்ற, நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல விசாரம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:1 சொல்றாரு, எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்ம பலன்களையும் சாராமல், அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா, எந்த மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எனக்கு செய்ய வேண்டிய டியூட்டி, கர்த்தவியம் அப்படின்னு, பலன் என்ன ஆனாலும் எனக்கு தெரியாது சுவாமி, சுவாமி என்ன கொடுக்குறாரோ அதுதான் எனக்கு தெரியாது, ஃபியூச்சர் தெரியவே தெரியாது. நான் ஒரு செடி வைக்கிறேன், செடி வச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ண, சும்மா இல்லாம மிளகாயத்துக்கு கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போச்சு அப்படின்னு போட்டா மிளகாய் செடி வந்துருச்சு. செடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிளகாயா காய்ச்சி கிடக்குது. அது நான் வைக்கவே இல்லை அந்த செடியை, நான் சும்மா போட்டேன், சும்மா கொண்டு போய் வேஸ்ட்டுன்னு போய் அந்த கெட்டு போன மிளகாயெல்லாம் தூக்கி அந்த மண்ணில் போடலாம் அப்படின்னு போட்டு வச்சா அதுல ஒரு விதை வந்து பாத்தீங்கன்னா முளைச்சி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம வைக்கவே இல்லை, செடி வைக்கவே இல்லை. அது பாட்டு பிளான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி வச்சா அதெல்லாம் பட்டு போச்சு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வைக்கிறதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கெல்லாம் இல்லை,
அது வந்து ஈஸ்வரனோட கைங்கரியம், ஈஸ்வரனோட இச்சையில தான் எல்லா காரியங்களும் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா அணிலுக்கு கொடுத்தேன் அப்படின்னா வேற மயில் வந்து சாப்பிடுது, காலையில மயிலுக்கு கொடுத்தா குரங்கு வந்து சாப்பிடுது. ஐயோ, நம்ம பிளான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு பழத்தை வாங்குறோம், யாருக்கோ கொடுக்கணும்னு வாங்கினா அது மாட்டுக்கு போய் சேர்ந்துருது, மாட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா மனுஷனுக்கு போய் சேருது. அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்படின்னா விசித்திரமா இருக்கு இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா. இந்த உலகத்துல நீங்களோ நானோ எதை நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறது இல்ல. நம்ம ஒரு காரியத்தை மட்டும்தான் பண்ணலாம், பலன் நம்ம கையில இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் தன்னுடைய கர்மங்களை பலன் மேல சாராமல், பலனை சாராமல் செய்கின்றானோ அவன் என்ன ஆகிறான்? சன்னியாசி, சன்னியாசீச்ச யோகீச்ச ந நிரக்னிர் நச்சாக்கிரியா. அப்ப அவன் சன்னியாசி ஆகின்றான், யோகி ஆகின்றான். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலனை சாராமல் இருக்கும். 6:2 சொல்லும் போது சொல்றாரு, எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம்பித்தி பாண்டவன். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருக்க முடியும், கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு நான் யோகியாவும் இருக்க முடியும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நஷ்ய சந்யஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. எவன் ஒருத்தன் சங்கல்பத்தை தியாகம் பண்ணவில்லையோ, சங்கல்பத்தை என்ன அர்த்தம்? இந்த லோகத்திலேயோ பரலோகத்திலேயோ இருக்கிற எந்த விஷயத்தையும் சங்கல்பிக்காம, அப்ப என்ன சங்கல்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சங்கல்பம், ஆத்ம காமஹா. அவ்வளவுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பிராப்தி பண்ணணும். ஆத்மாவை எங்கேயாவது போய் பிராப்தி பண்றதா இல்ல, அந்தர்யாமியா இருக்காரு பகவான். அப்ப பகவானை பிராப்தி பண்றதை தவிர்த்துட்டு வேற எந்த கோலும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் இருக்கானோ அவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகி. சங்கல்பத்தை விடாதவன் யோகியாகவும் ஆக முடியாது, அதே நேரத்துல சன்னியாசியாகவும் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 6:3 ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், 6 ருக்ஷோகோ முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியம். நீங்க மனசோட சமநிலையில ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனசோட சமநிலையை அடையறதுக்கு கர்மம் தான் சாதனம். அப்ப கர்மத்தை விட்டவன் அப்படின்னா அவன் என்ன ஆவான்? கெட்டே போயிடுவான் சாமி. கர்மத்தை விட்டவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா, யோகம் இல்லாத சந்நியாசம் என்ன பண்ணும்? துக்கம் ஆப்தும் அயோகத்தகன்னு கீதால சொல்றார். யோகம் இல்லாத, கர்மயோகம் பண்ணாத ஒருத்தன் கர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னா அவன் வந்து துக்கத்தை அடைவான். யாராவது வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாம நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து டைரக்டா ஞானத்துக்கு போறேன்னு ட்ரை பண்றான் அப்படின்னா, எந்த காரியத்தையும் பண்ணல அப்படின்னா உள்ளுக்குள்ளார செத்து போன எலியெல்லாம் அப்படியே இருக்கும், துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஸ்மெல் வரும். நம்மளால டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனசோட தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டதையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சாதனம், நமக்கு இருக்கிற ஒரே சாதனம் கர்மம் தான். கர்மத்துல இருந்து லிபரேஷன் கொடுக்கிற சாதனம். அதனால யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு, மனசமநிலையை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு கர்மம் தான் சாதனம். அப்ப நத்திய சேத்திர என்ன அர்த்தம்? கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆபாச கர்மமா மாத்திக்கணும். ஆபாச கர்மம்னா 2 விதத்துக்கு ஆபாச கர்மம் பேரு. முதல் ஆபாச கர்மம் என்னது? ஈஸ்வரார்ப்பணம் பண்றதுதான் கர்மம், வேலை செய்யாது. ஈஸ்வரார்ப்பணம் பண்ணீங்கன்னா அந்த கர்மம் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்காது, பந்தப்படுத்தாது. அப்ப பந்தப்படுத்தாம இருக்கும், மெதுவா மனசோட சமநிலையை அடைய முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா 6:3 வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 6:24 சொல்ற என்ன பண்றோம்னா முக்கியமான சொல்றார். தனமாமி நேற்று சொன்னாங்க, அந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கு. நான் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை நேத்தே அவங்க சொல்லிட்டாங்க. சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் அசேஷதஹ மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஹ. நீங்க கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராக்டிஸ் ஆக 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 எந்த கர்மம் பண்ணும்போது உங்களுக்கு சங்கல்பம் இல்லாம கர்மா நடக்கும். இது ஒரு பிராக்டிஸ், கர்மயோகத்தோட பிராக்டிஸே இதுதான். டியூட்டி மட்டும்தான் பண்றேன், எந்த சங்கல்பமும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சங்கல்பம் இல்லாம ஒரு கர்மத்தை பண்ண 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 ஒரு இலைக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கா? இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பழுத்து கீழே விழுவுது, கீழே விழுந்தோன்னு அந்த இலைக்கு எந்த சங்கல்பமும் இல்லை. காத்து எப்படி இழுத்துட்டு போகுதோ அது மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன பண்றாரோ பண்ணட்டும், காத்து மாதிரி அவர் என்ன எங்கெல்லாம் கொண்டுட்டு போறாரோ, என்னெல்லாம் பண்ண வைக்கிறாரோ பண்ணட்டும், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒதுங்கிக்கிறானோ, சங்கல்ப பிரபவான் காமான். நீங்க சங்கல்பம் பண்றீங்களே, அந்த சங்கல்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா காமங்கள் உண்டாகின்றது. அதனால என்ன பண்ணு அப்படின்னா தெக்துவா சர்வான் அசேஷத்தை சொல்றேன். எல்லா சங்கல்பங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லாமல் தியாகம் பண்ண வேண்டும். அப்ப கர்மத்தை தியாகம் பண்ணலாமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட காம சங்கல்பத்தை தியாகம் பண்ணுங்க. காம சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு மெதுவா 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 காரியம் பண்றீங்கன்னா இந்த இந்திரியங்களும் மனசும் உங்களுக்கு மெதுவா சாந்தமாக ஆரம்பிக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போக போறோம். அதனால ரொம்ப தெளிவா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்றார், முதல் 6 அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நான் 1-2 தான் சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லாத்தோட தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, கர்மத்தை தியாகம் செய்யாது. அப்ப எதை தியாகம் பண்ணணும்? சங்கல்பத்தை மட்டும், காம சங்கல்பத்தை மட்டும் தியாகம் பண்ணு. நாம் பண்றேன் அப்படின்றத தியாகம் பண்ணு. யஜ்யமா பண்ணு. கர்மத்தை எந்த கர்மம் பண்ணாலும் யஜ்யமா பண்ணு. மற்றபடி கர்மத்தை பண்ணுன அப்படின்னா அது சின்ன கர்மமா இருந்தாலும் பூமராங் மாதிரி திரும்ப வந்து ஒன்ன அடிக்கும். நம்ம பண்ண எல்லா கர்மங்களும் நம்மளை வந்து சாகடிக்கும். நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும், ஐயோ போதும் சாமி, கர்மத்திலிருந்து தப்பிச்சா போதும் சாமி அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு போங்க. ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா. எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட இச்சப்படி நடக்குது. உள்ள அந்தர்யாமியா இருந்து அவர் தான் பண்ண வைக்கிறார். நான் பண்ணலன்னு பண்ணிக்கிட்டு. இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சொன்னதுக்கு பிறகு இது ஆக்சுவலா என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான வியாக்கியானம், பெரிய பாஷ்யம். நான் கொஞ்சோண்டு மந்திரத்தோட பாஷ்யத்தை படிச்சிடறேன். சகஜம்னா என்ன அர்த்தம்? சக ஜென்மனா ஏவ உற்பன்னம் சகஜாயத்தை இது சகஜம். எது கூடையே பிறந்ததோ, கூடையே பிறந்தது என்ன அர்த்தம்? ஜென்மனாயேவ உற்பன்னம், பிறக்கும் போதே பை பர்த்லயே கூடையே வந்தது. கூடையே வளர்ந்தது. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித்தோட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அருவா அடிச்சுட்டு இருக்கான். அருவாவை கத்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அந்த பிளாக் ஸ்மித். இந்த சின்னோண்டு வாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியில வச்சு டும் தட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு மியூசிஷியனோட குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாளம் போட்டுருக்கு. ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னால தாளம் போடுது. யாரும் சொல்லி கொடுத்தா அதுக்கு? 2 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் படித்தேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் 1 வருஷம் பாடம் படிச்சு எனக்கு எல்லாம் ராகம் தாளம் எல்லாம் மறந்து போச்சு. இந்த 2 வயசு குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? 2 வயசு குழந்தை அம்மா பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுதா? காட்டலாம், கரெக்டா தாளம் போடுது. தொடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பெரிய மியூசிஷியன் மாதிரி, போன ஜென்மத்துல மியூசிஷியனா இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பண்ற கருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பாம்பாட்டியோட குழந்தைய காட்டுறேன். பாம்பாட்டியோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு பயப்படாம பக்கத்துல போய் அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது. நம்ம குழந்தைங்களாம் என்ன ஆகும்? பயப்படும்ல. அந்த பாம்பாட்டியோட குழந்தை அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகமா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கு. நல்ல பாம்பு. அதுக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா அது கொத்தாது அப்படின்னு. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பை பர்த்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஜீன் வழியா என்ன வருது, இவங்களோட கர்மா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகி பை பர்த்லயே ஒரு கர்மம் தீர்மானிக்கப்படுது. அதுக்கு பேரு சகஜம் கர்மன்னு பேர். உண்டானத்தோட பிறக்கும் போதே உண்டான கர்மம் சகஜம். கிம் தத்து கர்ம, எது உண்டாச்சு தொடர் வரும்போதே கர்மம், வரும்போதே கர்மத்தையும் வாசனையும் கொண்டுட்டு வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்திலேயே இருக்கீங்களோ, சுவாத்தியாயத்திலேயே இருக்கீங்க, தபஸ்லயே இருக்கீங்க. இப்ப நம்ம இந்த பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம்னு ஒரு குவாலிட்டி பார்த்தோமா? இப்பதான் ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்ப நான் சொல்லி 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 இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நித்திய ஜபங்களை வச்சுக்கிறாங்க, பிராணாயாமம் பண்றாங்க. குணங்கள் பேசும்போதே தெரியுது, நல்ல குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விருத்தியா இருக்கு, நல்ல சுத்தியா இருக்காங்க. அப்ப இந்த இதுல இதே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே சுவாத்தியாயத்திலையும் தபஸ்லையும் நல்ல தர்மங்களையும் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன ஆகும்? பிராமண ஜென்மம் கிடைச்சிடும். ஏன்னா இதுக்கு இதோட வாசனை இதோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கணும்ல. அப்ப எந்த ஜென்மத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பவித்திரமான ஒரு பிராமண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சத்துவ குண காரியங்களோட பிறப்போம். எங்க விடுறோமோ அது அப்படியே கண்டினியூ ஆகும்.
வேற எதுவும் இல்லை, கண்டினியூ ஆகிறது தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம பிறப்போம். ஒருத்தர் இங்க இறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிராமணனா பிறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் இருக்கார் நல்ல கோயில் பூஜாரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து அவர் தான் பெரிய புரோக்கர். ரமணாசிரமத்துல இருக்கிறவர், ரமணாசிரமத்து பூஜாரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய புரோக்கர் இங்க. அப்போ அவர் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவு செலவுக்கு, அப்போ தொழில் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான தொழில் பூஜாரி தொழில், வைதிகம் தான். ஆனா அவரோட மெயின் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அநியாயத்துக்கு போய் சொல்ல வேண்டியது, அநியாயத்துக்கு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப மோசமான. அதுவும் திருவண்ணாமலையில இருக்கிற இப்ப கொஞ்சம் ஜெனியூனான ஆட்கள் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் திருவண்ணாமலையில் ஒருத்தர் 2 பேர் தான் பெரிய விஷயம் நினைக்கிறேன். மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய். 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோக்கருக்கும் யாருக்கு போய் சேரும்னா ஓனருக்கும் போய் சேராது, லாபம் இல்லை. யாருக்கு நடுவுலனா மிடில் மேனா இருக்கிற இவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அநியாய லாபம். போய் எல்லா இடத்துலயும் அப்படிதான் ரியல் எஸ்டேட். அப்போ அந்த அவர் வந்து என்ன ஆவார் அடுத்த ஜென்மத்துல? என்ன ஆவார்? நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறார். ஆனா வைத்தியர் என்ன ஆவார் அடுத்த ஜென்மம்? வைசியரா பிறப்பார். வேற என்ன, வைசிய காரியம் என்ன, வைசியரா பிறப்பார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணனா பிறந்திருக்கார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மங்குனியா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, புத்தியே இல்லாம ஒரு சேவா காரியத்திலேயே ஈடுபட்டு இருக்காரு. அவர் கை தூக்கி சுவாத்தியாயத்துக்கு வாங்க, ஜபம் பண்ணுங்க, சந்தியா பண்ணுங்கன்ற. அவர் என்ன பண்றாருன்னா கீழே இறங்கி சேவா காரியத்துலதான் போறார், எடுபடி வேலையா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அடுத்த ஜென்மத்துல எங்க பிறப்பார்? இந்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மம் கிடைச்சாலும் அடுத்த ஜென்மம் சூத்திர ஜென்மத்துல போய் வேலைக்காரனா பிறப்பார். அடிமையா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்கேயாவது இதுல கிரஷர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் இறக்கும் போது இப்ப இந்த ஜென்மத்துல என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிராக்டிஸ் பண்ணதோட கண்டினியூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கரும வாசனைகள் அப்படின்னு 2 சொல்றோம், கருமாசயம் அப்படின்னு. அதுதான் அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்த்லயே அது உண்டாகின்றது, பூர்வ சம்ஸ்காரம். அதனால்தான் இது எங்க சுவாமி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சுபாவஜம் அப்படின்னா சுபாவஜத்துக்கு மீனிங் சம்ஸ்காரம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம்னு பேர். அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மம் உண்டாகுது. ஏ கௌந்தேய, அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஜம் சதோஷம் அப்படி, அது தோஷத்தோடு கூடியதாக இருந்தாலும் கூட. நமக்கு தெரியுமா எந்த அப்பா அம்மாட்ட பிறக்க போறோன்னு நீங்களும் நானும் கேட்டா வந்து பிறந்தோம்? என் தந்தை என்ன நான் கேட்டு என் தந்தை படைத்தாரா? என்னோட அப்பா அம்மா வந்து நான் கேட்டுதான் வந்து நான் பிறந்தேனா இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கணும்னு? எனக்கு கேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என் புள்ள பிறந்தானா? அப்படி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க பிறக்கிறோன்றது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. குழுக்கள் சீட்டு போட்டு சஞ்சிதத்துல ஏகப்பட்ட கர்மா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமண கர்மா இருக்கு, சத்திரிய கர்மா இருக்கு, வைசிய கர்மா இருக்கு, சூத்திர கர்மா இருக்கு, அனந்த கோடி கர்மா. அனந்த கோடி கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு? குழுக்கள் போட்டு எடுக்கிறார், குழுக்கள் சீட்டு போட்டு எடுத்து அந்த ஒரு சீட்டு எடுக்கிறார். அது பிராமண ஜென்மமா இருக்கலாம், சத்திரிய ஜென்மமா இருக்கலாம், சூத்திர ஜென்மமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை. எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சரீரம் கிடைக்க போகுது. சரீரம் கிடைச்சோன்னே அது ஏற்கனவே என்ன சரீரத்துல என்ன கர்மா பண்ணுமோ அது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். நம்ம யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். தேச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விவதானம் இருந்தாலும் கூட 1000 ஜென்மம் கழிச்சு நான் மனுஷனா பிறந்தாலும் கூட இந்த மனுஷ ஜென்மத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தனோ 1000 ஜென்மம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா பிறக்கும் போது இதே கர்மா வாசனைகள் எல்லாம் அங்க வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கிடைக்கிறது அடுத்த ஜென்மத்திலயும் அதான் கிடைக்க போகுது. அதனால தான் நான் சொல்றேன், இப்ப ரொம்ப குணத்துல கவனம் கொடுங்க. நம்ம பண்ற கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கர்மத்துல வந்து நிஷ்காமம் வச்சுக்கோங்க, கூட வந்து பாத்தீங்கன்னா குணத்தை சத்துவ குணமாவே காரியம் பண்ணிக்கிட்டே வாங்க. சத்துவ குணமாவே காரியம் பண்ணும். இன்னும் 1 லட்சம் பிறவி கழிச்சு திரும்ப மனுஷ பிறவி கிடைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனுஷ பிறவி கிடைக்கும் போது இங்க விட்ட யாத்திரை அங்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறது யார் கையிலயும் இல்லை. எந்த ஜென்மா கிடைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது, எந்த அப்பா அம்மாட்ட பிறப்போன்னு தெரியவே தெரியாது. அப்ப பிறந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாவியாதன் பிறக்கும் போது மகாவியாதன் ஏங்க எல்லா கசாப்பு கடைக்காரன் எல்லாத்துக்கும் அவர் மாதிரி ஒரு ஞானம் இருந்துச்சா? ஒரு கிரகஸ்த ஸ்திரீக்கு சின்ன பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் அது மாதிரி இருக்கா? ஏகப்பட்ட ஸ்திரீகள் இருக்காங்களே.
அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கர்மத்தை பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. ஒரு வியாதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கசாப்பு கடைக்காரனுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் இருந்துச்சு. முந்தின ஜென்மத்துல வேற வேற. பிளேடு பக்கிரியா இருந்த ஒரு வால்மீகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் எல்லா பிளேடு பக்கிரியும் வால்மீகி ஆக வேண்டியதுன்னு, ராமகாவியம் எழுதுற மாதிரி கிருஷ்ண காவியம் ஒருத்தன் எழுத வேண்டியதுன்னு யாருமே எழுத, ஒரே ஒரு வால்மீகி தான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கர்மம் ஒரு பிளேடு பக்கிரியா பிறக்க வைக்குது. ஏதோ ஒரு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பனா வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளார காட்டுவாசியா பிறக்க வைக்குது. ஏதோ ஒரு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா மகாவியாதனா கசாப்பு கடைக்காரனா பிறக்க வைக்குது. ஆனா அதுக்குள்ளா இருக்க சாஃப்ட்வேர் என்னது? ஹார்ட்வேர் தான் வேற. சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம மனுஷ வாசனை, பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணானோ அது இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த குலத்துல பிறந்தாலும் அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தோடு கூடியதா இருந்தாலும் அது எப்படி திரிகுணத்துவாத் நத்யஜே. ஏன் தோஷம்? ஏன் தோஷம் சாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் தெளிவா சொல்றார். திரிகுணம். சாத்விக பிரதானம் பிராமணக, ரஜோகுண பிரதானம் க்ஷத்ரியக, தமோகுண பிரதானம் சூத்ரக, ரஜோ தமோகுண உபயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷ்யா. இந்த 4 பேரும் யாரும் பேஸ் பண்ணிருக்கு? குணங்கள் எல்லாம், கர்மங்கள் எல்லாம். குணத்தை அப்ப குணம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணம்தான் பெரிய ப்ராப்ளம். குணம்தான் அஜ்ஞானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது எல்லாம் தோஷம்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் தோஷமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட நத்யஜே, அவற்றை விடாத. புத்திசாலியா இருக்கிறவன் விடக்கூடாது. ஆச்சாரியர் சொல்ற சர்வாரம்பாக. அடுத்த பேஜ்ல சர்வாரம்பான என்ன அர்த்தம்? ஆரம்பியந்தே இது ஆரம்பாக சர்வ கர்மாணி. இது ஒரு விற்பத்தி. ஆரம்பிக்கப்படுகின்றவைகள் கர்மங்கள். எதை ஆரம்பிக்கிறோம்? எந்த கர்மா இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம்னு ஒரு கர்மாவை ஸ்டார்ட் பண்றோம்ல. அப்ப ஸ்டார்ட் பண்ணப்படுகின்றது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கர்மங்கள்னு பேர். சர்வாரம்பம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மங்கள். அப்ப சர்வாரம்பா அப்படின்றதுக்கு மீனிங் ஆரம்பியதே இது ஆரம்பாகா அப்படின்னு விக்கிரக வாக்கியம் பண்ணீங்கன்னா கர்மங்களை குறிக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமியை போட்டீங்கன்னா தத்புருஷ சமாசம் பண்ணீங்க அப்படின்னா யஸ்மாத் சர்வாணி கர்மாணி ஆரம்பியந்தே இது சர்வாரம்பாகான்னு போட்டீங்க அப்படின்னா சங்கல்பங்களை குறிச்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்றோமா? சங்கல்பத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாகுது? நல்லா நான் யோக சூத்திரம் படிச்சு கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். முதல்ல லேண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற ஆத்ம தத்துவத்துக்கு மேல சவாரி பண்ணுது, மறைக்குது. கைத்துக்கு மேல பாம்பு தெரியுது. ஏன் தெரியுது? அந்த அரை இருட்டு என்ன பண்ணிடுச்சு? அந்த பாம்பை கவர் பண்ணிடுச்சு, மூடி மறைச்சிடுச்சு. அந்த அரை இருட்டு மாதிரி என்னை மூடி மறைச்சிருக்கிறது எது? அவித்யா. திரிகுணம், 3 குணம். அந்த அவித்யாக்கு மேல என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாக்கு மேல பிரசுப்த தனுவி சின்ன உதாராகனு வாசனைகள் இருக்கு. நம்ம முந்தின ஜென்மத்தில் அனுபவிச்ச வாசனைகள் எல்லாம் அந்த அவித்யான்றதுக்கு மேல இருக்கு. அவித்யா கண்ணுக்கு தெரியாது. அதோட அடுத்த ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனா. அந்த வாசனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நேத்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபலூடா சாப்பிட்டேன். ஃபலூடா சாப்பிட்டதுனால தான் எனக்கு இப்போ ஃபலூடா சாப்பிடணும்னு ஆசை வருது. வெயில் நல்லா இருக்கு, ஒரு ஃபலூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. சாப்பிடாம வந்து பாத்தீங்கன்னா வாசனா வருமா? எனக்கு ஸ்மிருதிக்கு வருமா? அப்போ போன வாரம் நான் சாப்பிட்ட ஃபலூடா என்னுடைய சித்தத்துல போய் வாசனையா பதிவாயிருக்கு. சித்தத்துல வாசனையா இருக்கிறது புத்திக்கு என்ன பண்ணுது? வெயில் வரும்போது அது தோணுது ஃபலூடா சாப்பிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வருது. புத்தியில ஸ்மிருதியா வருது. ஸ்மிருதினா நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்த மாத்திரத்துல உடனே சொல்றேன், அன்னைக்கு சாப்பிட்ட ஃபலூடா சூப்பரா இருந்துச்சு இல்ல, அன்னைக்கு சாப்பிட்ட ஃபலூடா ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல, எனக்கு திரும்பவும் அந்த ஃபலூடா வேணும் அப்படின்னு இந்த புத்தி என்ன பண்ணுது? சங்கல்பம் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, அவித்யாவுக்கு மேல வாசனை, வாசனைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புத்தியில அவித்யாவும் வாசனையும் கண்ணுக்கு தெரியாது. புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை தான் புத்திக்கு வரும்போது அதுக்கு பேரு நினைவுன்னு பேரு. பழைய நினைவுகள் வருது. அனுபவிக்காதது எதுவும் வாசனை நினைவுக்கு வராது. அது சுகமோ துக்கமோ.
ஃபலூடாவை அனுபவிச்சேன், அதனால அதோட அது ஸ்மிருதிக்கு வருது, எனக்கு உடனே சங்கல்பம் வருது, எனக்கு திரும்ப ஃபலூடா சாப்பிடணும். ஃபலூடா சாப்பிடணும்னா எங்க போறது? ஃபலூடா எப்படி பண்றது? ஃபலூடா அப்படின்னு மனசு என்ன பண்ணுது? ஆலோசனை பண்ணுது. காம ஆலோசனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமப்படுது மனசு, வந்து பாத்தீங்கன்னா காம விஷயத்துல ஆலோசனையை பண்ணுது. ஆலோசனை பண்ணதுக்கு பிறகு வெளியில இந்திரியங்கள் அதை அடையறதுக்கான முயற்சியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. அப்ப இந்திரியங்கள் வெளியில பண்ற காரியத்துக்கு பேரு தேகமும் இந்திரியங்களோ கர்மான்னு பேரு. அப்போ எந்த கர்மா பண்ணினாலும் கர்மத்துக்கு முன்னாடி மனசு காம ஆலோசனை பண்ணிருக்கணும். காம ஆலோசனை பண்றதுக்கு முன்னாடி அது புத்தியில சங்கல்பமா இருந்திருக்கணும். சங்கல்பம் வர்றதுக்கு காரணம் நினைவு வந்திருக்கணும், ஸ்மிருதி வந்திருக்கணும். ஸ்மிருதி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா பழைய வாசனைகள்ல இருந்து ஸ்மிருதி வந்திருக்கணும். வாசனைகளுக்கு ஆதாரம் எது அப்படின்னா அவித்யா. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாமயம் தான். வாசனை, ஸ்மிருதி, காம சங்கல்பம், காம ஆலோசனா, அதுக்கப்புறம் நம்ம பண்ற கர்மா. இப்போ நம்ம ஒரு கர்மா பண்ண மாத்திரத்துல அந்த கர்மா திரும்ப எங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம்னு போய் சஞ்சிதத்துல போய் ஸ்டோர் ஆகும். நம்ம பண்ண அந்த ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா அதோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல பதிவாயிடும். கர்மா திரும்ப உங்களுக்கு பெர்த்த கொடுக்கும். அந்த பெர்த்த கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகள் அந்த சாஃப்ட்வேரா அந்த சரீரத்துக்குள்ளார வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்போ இதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஷடார சக்கர சம்சாரம்னு பேரு. 6 ஆரங்களை உடையதா இந்த சம்சாரம் சதா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சம்சாரத்துக்கு எது காரணம்? அவித்யா. என்ன அவித்யா? என்ன அறியாதது. சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போது சொல்றாரு, சர்வாரம்பாகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா எடுக்கலாம். கர்மங்கள் எடுக்குங்க, இல்ல அப்படின்னா மூலமா இருக்கக்கூடிய வாசனைகள் எடுக்கலாம். சர்வாரம்பாகான்னு பேர். அந்த சர்வாரம்பகன்றதுக்கு அர்த்தம் சர்வ கர்மாணி இது ஏதத்து பிரகரணா. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த இடத்துல வாசனைகள் எடுக்க வேணாம், கர்மங்களை எடுத்துங்க. ஏன்னா இந்த கான்டெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் தெளிவா தான் சொல்றாரு. இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் வாசனை எடுக்கலாமா சாமின்னு சொன்னானா, வாசனையெல்லாம் எடுக்க வேணாம்ப்பா, இங்க வந்து கர்மத்தையே எடுத்துக்கோ. ஏன் அப்படின்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கர்மத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கர்மத்தையே சொல்ற. சர்வாரம்பாகனா கர்மங்கள். அதுக்கப்புறம் ஏ கேச்சித்த ஆரம்பாகா ஸ்வதர்மாகா, எவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கொஞ்சம் ஆரம்பிக்கப்படுகின்ற ஸ்வதர்ம கர்மங்கள் இருக்கோ, கர்மாகாச்ச, நம்ம எந்தெந்த கர்மங்கள்லாம் சுதர்மமா பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பரதர்மங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, தே சர்வே, அவைகள் அனைத்தும் சுதர்மமா இருக்கட்டும் பரதர்மமா இருக்கட்டும், மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேகி யஸ்மாத் திரிகுணாத்மகத்வாத், எல்லாம் என்னது? 3 குணமயம். எல்லாம் 3 குணம். 3 குணம் என்னது? ஆத்மாவை மறைச்சிட்டு இருக்க ஷேடோ, ஒரிஜினல் இல்ல, பொய். இந்த பொய்யிலிருந்து உண்டானதெல்லாம் பொய் தான். அப்ப நம்மளுடைய எல்லா சங்கல்பம், வாசனைகள், சங்கல்பம், ஸ்மிருதி, அப்புறம் காம ஆலோசனை, அது மூலமா உண்டாகிற கர்மங்கள், கர்மத்தோட பலன்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகம், 3 குணங்களை உடையது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்திரஹேத்துகு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுதர்மம் பண்றதுக்கும் காரணம் திரிகுணம் தான், நீங்க பரதர்மம் பண்றதுக்கும் காரணம் திரிகுணம் தான். அதனால திரிகுணாத்மகத்வாத், 3 குணங்களை உடைய காரணத்தால், 3 குணங்கள் தான் அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் காரணம் எது? இந்த அவித்யான்ற 3 குணங்கள். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷேன, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றாங்க, எத்தர எத்தர கர்மகா தத்தர தத்தர காமகா. எங்கெங்கெல்லாம் ஒருத்தன் கர்மத்தை பண்றானோ அங்கங்கெல்லாம் என்ன இருக்கும்? காமம் இருக்கும். காமம் இல்லாம ஒரு கர்மம் இருக்காது. எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் எத்தர எத்தர காமக தத்தர தத்தர அவித்யா. எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அவித்யான்ற அஜ்ஞானம் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் வந்து காமச்சேஷ்டிதமிதம் சர்வம். நம்ம பண்றதெல்லாம் காமத்தினால பண்றோம் எல்லா கர்மங்களும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்கோம்ல, இதுவும் காமம் தான். நான் மோட்சம் அடையணும்ன்ற காமம் இருக்கு, நல்ல காமம் தான். எனக்கு ஞானம் வேணும்னு காமம் இருக்கு. காமம் இருக்குன்னாவே என்ன அர்த்தம்? அங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அஜ்ஞானம் இருக்கு. நான் பூர்ணம்னு எனக்கு தெரியல, அதனாலதான் படிக்க உட்கார்ந்துருக்கேன். நான் பிரம்மம்னு தெரிஞ்சா ஏன் படிக்க போறேன்? நான்
நான் இப்ப கீதா படிக்கிறதுக்கு காரணமே நான் பிரம்மம்னு அறியாததுனால, நான் பூரணம்னு அறியாததுனால, அந்த சச்சிதானந்த பிரம்மமா இருக்குன்னு அறியாததுனாலதான் நான் கீதா படிச்சு ஞானத்தை அடைய போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஞானத்தை அடையிறதுன்றது பாத்தீங்கன்னா அங்கேயும் அவித்யா தான் இருக்கின்றது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், எல்லாமே பாத்தீங்கன்னா திரிகுணமா இருக்கிற காரணத்தினால தோஷேன, எப்படி இருக்கு இந்த கருமங்கள் எல்லாம் தோஷத்தினால. தோஷத்தினால என்ன அர்த்தம்? தூமேன சகஜேன. தூமம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிகி சகஜேன. அக்னிய கொளுத்தி வச்சீங்கன்னா, விறகு போட்டீங்க அப்படின்னா விறகோட சேர்ந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது? புகை உண்டாகுதா? அக்னி எரியுது, அக்னியோட சேர்ந்து புகை உண்டாகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா கருமங்களும் பாத்தீங்கன்னா கூடவே எது இருக்கு? எல்லா கருமங்களோடையும் ஆத்மாதான் உள்ள அக்னி மாதிரி இருக்கு. இந்த கருமங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் புகை மாதிரி இந்த ஆத்மாவை மூடி மறைச்சிருக்கு. இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:37 போட்டுங்க பக்கத்துல. எல்லாமே உபசம்ஹாரம் தானே, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். 3:37 சொல்றார், காமகேஷ 2-3 சொல்லலாம், 38 போட்டுங்க. 3:38 தான் கரெக்ட். 3:37, 38 ரெண்டுமே நான் படிக்கிறேன். காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். உங்களுக்கு காமம் வந்தாலும் பாத்தீங்கன்னா வாசனையில இருந்துதான் சுகானுசயி ராகன்னு ஒரு காமம் வருது. ஏற்கனவே அனுபவம் பண்ண ஃபலூடால இருந்துதான் எனக்கு ஃபலூடா சாப்பிடணுன்ற காமம் வருது. எனக்கு பாவக்காய் வேணவே வேணாம், பாவக்காய் வேணான்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே பாவக்காய் சாப்பிட்டதுனால எனக்கு வேணான்னு தோணுது. அது கசப்பு, வேணாம் எனக்கு அப்படின்னு. அப்ப எதை வேணும் எதை வேணான்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு சுக அனுபவம் இருக்கணும், ஒரு துக்க அனுபவம் இருக்கணும். அப்ப காம குரோதம்ன்றது பாத்தீங்கன்னா காமயேஷ குரோதயேஷ, காமமா இருக்கட்டும் குரோதமா இருக்கட்டும், இது ரெண்டுமே எங்க இருந்து உண்டாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ரஜோகுணத்தோட காரியம். ரஜோகுணத்திலிருந்து தான் காம குரோதங்கள் உண்டாகுது. காமப்பட்டதை அடையிறதுக்காக கர்மம் பண்றோம், குரோதப்பட்டதை விளக்கிறதுக்காக கர்மம் பண்றோம். அப்ப நம்மளுடைய கர்மத்துக்கு பின்னாடி எது இருக்கு? காமக்ரோதம். காமக்ரோதம் எதோட காரியம்? ரஜோகுண காரியம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாசனோ மகா பாப்மா. இதுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா அசனக அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பாத்தீங்கன்னா பெருந்தீனிக்காரன் பூர்த்தி பண்ணவே முடியாது. எந்த காமப்பட்டாலும் அந்த காமத்தை பூர்த்தி பண்ணவே முடியாது. டைம் பீயிங் பூர்த்தியான மாதிரி தெரியும். ஃபலூடா சாப்பிட்டா ஒரு ஒரு 4 ஃபலூடா சாப்பிட்றச்சு நான், இனிமே எனக்கு ஃபலூடா சாப்பிட்ற எண்ணமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வரும். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஜென்மாந்தரங்களா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எந்த காமங்களும் பூர்த்தியான மாதிரி தெரியல. அதே மாதிரி மகாசனோ மகா பாப்மா, குரோதம் எப்படிப்பட்டது? பாப்பம். மகா பாப்பம் பாத்தீங்கன்னா குரோதம். மகாசனோ மகா பாப்மா வித்தியேன மிக வைரினம். ஏனம் இக வைரினம் வித்தி. இங்க எதிரியே பாத்தீங்கன்னா இந்த காம குரோதம். இதனாலதான் கர்மம் பண்றோம், கர்மத்தினாலதான் பந்தப்படுறோம். அதனால பாத்தீங்கன்னா இதை வைரியா எதிரியா நினைக்க வேண்டும் சொல்லிட்டு 38 பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றார். இப்ப ஆச்சாரியார் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்றார். தூமேனா விரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவ்ருதம். 3 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3:38 சொல்ற. தூமேன அக்னிஹி, அக்னி பாத்தீங்கன்னா தூமத்தினால் மறைக்கப்பட்டிருக்க போல. ஆவிரியத்தை யதா, எப்படி அக்னிய மூடி மறைச்சு புகை இருக்கோ, உள்ள இருக்கிற அக்னி தெரியலையோ ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யதாதர்ஷோ மலேனச்ச. யதா ஆதர்ஷோ, கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்கிற கண்ணாடி. முகம் பார்க்கிற கண்ணாடி பாத்தீங்கன்னா மலத்தினால மூடி போயிருக்கோம். சோப்பு வாட்டர் பட்டு 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 பாத்ரூம்ல இருக்க கண்ணாடி என்ன ஆயிரும்? ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்பப்போ அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டியிருக்கு கண்ணாடியை கிளியரா ஆகிறது. திரும்ப சோப் வாட்டர் பட்டு 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 நான் கண்ணாடியில டாட் டாட் டாட்டா. எனக்கு டெய்லி அது மாதிரி நடக்குது. நேற்று கூட கிளீன் பண்ணணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அஷ்டமி கிளீன் பண்ணணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அங்க டாட் டாட் டாட்டா. முகம் எப்படி தெரியும்? டாட் டாட்டா தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி எப்படி மனத்தால் பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்படுதோ அதே மாதிரி யதா உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பஹா, கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை அந்த கர்ப்ப பையினால என்ன பண்ணிருக்கு? கவர் ஆயிருக்கு. உள்ள இருக்கிற குழந்தை வெளியில தெரியல.
கர்ப்பப்பையினால கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையானது மூடி மறைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இதம் ஆத்மா, இந்த ஆத்ம தத்துவமானது ஆத்மான்ற நான், அந்த நான் பாத்தீங்க அப்படின்னா காமக்ரோதத்தினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க 3:38 காமக்ரோதத்தினால மூடி மறைக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா கர்மத்தினால மூடி மறைக்குதுன்னு சொல்லி ஏதாவது விரோதம் இருக்கா? ஒண்ணு விரோதம் இல்லை. ஏன்னா காமக்ரோதத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், மனுஷன் ஒரு கர்மத்தையே பண்றான். ஒண்ணு காமத்தினால ஏவப்பட்டு கர்மம் பண்ணுவான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு, இல்ல அப்படின்னா குரோதத்தினால விளக்கிறதுக்கு, எனக்கு இது வேணான்னு விளக்கிறதுக்கு, அவாய்ட் பண்றதுக்கு ஒரு கர்மத்தை பண்ணுவான். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, ஒரு ஏசி வாங்கினா நல்லா இருக்கும். அப்ப நான் ஒரு கர்மா பண்றேன், ஏசி வாங்குறதுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு கர்மா பண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எது இருக்கு, எனக்கு ஸ்வெட்டிங் ஆகிறது பிடிக்கல, அதை அவாய்ட் பண்றேன். அப்ப எதை காமப்படுறேன், எனக்கு சில்லுன்னு காத்து வேணும், அதை ஆசைப்படுறேன். அப்ப ஒரு கர்மத்துக்குள்ளாரியே ஆசையும் இருக்கு, காமமும் இருக்கு, குரோதமும் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிதான். ஆமாம்மா, இல்ல அந்த இடத்துல வராதிங்க. எந்த கர்மா பண்ணாலும் அது புண்ணிய பாப்பம், அது ஜென்மத்தை கொடுக்கும். அதான் இஷ்டம் அனிஷ்டம். நீங்க பண்ற கர்மா பாத்தீங்கன்னா ஒருத்தனை பாத்தீங்கன்னா என்னோட சேலரி நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்றேன், ஒரு 30,000 ரூபாய் சேலரி இருக்கு. ஒரு 1.5 டன் ஏசி போடணும். 1.5 டன் ஏசி போடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் கேட்டுட்டே இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, ராத்திரியில தூங்க முடியல, ஸ்வெட்டிங் ஆகுது. ஒரு 1.5 டன் ஏசி எவ்வளோப்பா இந்த ரூமுக்கு வேணும், பெட்ரூமுக்கு 1.5 டன் ஏசி போட்டாலும் சரியா இருக்கும். 1.5 டன் ஏசி எவ்வளோ, ஒரு 25,000, எனக்கு தெரியல ரேட்டு, ஒரு 25,000 30,000. ஐயோ, ஒரு மந்த் சேலரி ஆச்சு, எப்படி பண்றது? அப்ப எவனோ ஒருத்தன் வரான், இந்த பட்டாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு. அந்த பட்டாக்கு சைன் பண்ணக்கூடாது, ஒரு 30,000 ரூபாய் கூட மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு 30,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா சைன் பண்ணிடுறான். சைன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 30,000க்கு ஏசியை வாங்குறான். இப்போ ஏசி வாங்கினா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, காமம், குரோதம். காமம் என்னது, குழந்தைங்க எல்லாம் வீட்டுல நல்லா தூங்கணும், நானும் நல்லா சுகமா தூங்கணும். குரோதம் என்னது, எனக்கு வியர்க்கக்கூடாது, தூங்காம இருக்கக்கூடாதுன்னு வியர்த்து நல்லா தூங்கணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு தப்பான காரியத்தை பண்றேன். இதே மாதிரிதான், அது தப்பா இருக்கலாம் இல்ல நல்லதா இருக்கலாம். நீங்க பண்ற கர்மாக்கள் எல்லாம் காமக்ரோதத்தோட பேஸ் பண்ணது. காமக்ரோதத்தினால கர்மம், கர்மத்துல புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பத்துல திரும்ப ஜென்மம். நீங்க பண்ண கர்மா இந்த வாசனையா போய் பதிவாயிடும், திரும்ப அடுத்த ஜென்மத்துல இதே தப்ப பண்ணுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம், நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஐயோ, மாட்டிக்கிட்டு இருக்கோம். முந்திர ஜென்மத்துல என்ன பண்ணமோ அதுதான் இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற எல்லா காரியமும். இந்த ஜென்மத்துல என்ன பண்றோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு போகுது. பூமராங் மாதிரி சுத்தி சுத்தி நமக்கே வந்துட்டு இருக்கு. நம்ம தூக்கி அடிக்கிறோம், திரும்ப நமக்கே வருது, எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இது எல்லாம் அக்னிய மூடி மறைக்கிற புகை மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஆத்மாவை மூடி மறைத்திருக்கின்றது. ஆனா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சகஜச கர்மனக, சகஜசிய கர்மனக, பிறந்த கர்மா, உடன் பிறந்த கர்மா இருக்குல்ல, அது ஸ்வதர்ம ஆக்கியசிய பரித்தியாகேன. ஒருவேளை பாத்தீங்கன்னா தோஷம் இருக்கு, கர்மங்கள்லாம் தோஷமோட இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். அப்ப கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மரத்தடி சன்னியாசியா போய் உட்காரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, சன்னியாசிகளோட பாட்டு தெரியாது. நான் அந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் நிறைய சுத்தி சுத்தி வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையும் கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. நல்லா நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்திய கர்ம, ஒரு க்ஷணமும் ஒருத்தனும் கர்மம் பண்ண முடியாது, கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. அப்போ என்னோட கர்மத்தை நான் விட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வேற ஒரு கர்மா வந்துவிடும். என்னோட டியூட்டியை நான் பண்ணலைன்னா வேற ஒரு டியூட்டியை, பரதர்மத்தை நான் பண்ண வேண்டியிருக்க. ஆச்சாரியர் தெளிவா சொல்றேன், சகஜச கர்மனக ஸ்வதர்மாக்கிய பரித்தியாகேன. ஸ்வதர்மம்னு சொல்லக்கூடிய சகஜ கர்மா, பை பர்த்லயே உண்டான கர்மத்தை தியாகம் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அந்த பிளேஸ்ல என்ன வந்துடும், பரதர்ம அனுஷ்டானே அபி தோஷாத். அப்ப நீங்க ஸ்வதர்மம் பண்ணாலும் தோஷம் தான், ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணா அங்க வரக்கூடிய பரதர்மமும் தோஷம் தான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் தோஷம் தான். அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் தோஷம் தான். அப்ப இருக்கும்போது நான் எதுக்கு பரதர்மத்தை பண்ணணும், ஏன் ஸ்வதர்மத்தையே பண்ணிட்டு போறேன்? பரதர்மம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது உத்தமம்லாம் இல்லை. பரதர்மமும் பாத்தீங்கன்னா தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால தோஷாத் நயேவ முச்சியதே. அப்ப நீங்க ஸ்வதர்மத்தை நான் விட்டுட்டு நான் பரதர்மத்தை பண்றேன், அதனால தோஷத்துல இருந்து தப்பிச்சிடலாம்
அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமுச்சியத்தை விடுபட முடியாது, தோஷத்துல இருந்து விடப்பட முடியும். சர்வ கர்மங்களும் திரிகுணமா இருக்கிறதுனால, 3 குணங்களா இருக்கிறதுனால தோஷம் தான். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இல்லாம ஒரு கர்மா இல்லை. நான் பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமிதா தானம் பண்ணும்போது நான் பார்த்து 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 சமித்தை எடுத்துட்டு வருவேன். ஆலமரத்துல அரச மரத்து குச்சி விழுவும். ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஏரியால மட்டும் சாதுக்களோட குட்டியால மட்டும் ஒரு வரிசையா மரங்கள் இருக்கும். சொர்க்காசிரம் குட்டியான்னு பேர். ஒரு பெரிய 2 பக்கமும் மரம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி போய் 13 சமித்தா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ரப்பர் பேண்ட் போட்டு உட்கார்ந்து சிரத்தையோட என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சமித்தையும் தட்டி 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 தட்டி. ஏன்னா நிறைய சின்ன 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 பூச்சிகள் இருக்கும். அந்த சமித்துக்குள்ளார, காஞ்சி போன சமித்துக்குள்ளார அதை ஃபுட்டா எடுத்துக்கிட்டு நிறைய ஜீவராசிகள் இருக்கும், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாம. நான் என்ன பண்ணுவேன், அதை கரெக்டா தட்டி 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 எதுவுமே இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், கரெக்டா ரப்பர் பேண்டை போட்டு கரெக்டா கொண்டு வந்து ஒரு 15 நாளைக்கு தேவையான சமித்து மொத்தமா மூட்டை கட்டி கொண்டு வந்து வச்சுருவேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதாக எடுத்து சமிதாதானம் பண்ணுவேன். சமிதாதானம் உத்த கர்மமா, ரொம்ப உத்தமமான கர்மம், நித்திய கர்மம், நல்ல உத்தமமான கர்மம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது கிளீன் பண்ணும் போது தான் தெரியும், அந்த இதை கிளீன் பண்ண கீழே வந்து அவ்வளோ பூச்சிகள் இருக்கும். ஏப்பா நான் தான் பூச்சிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தானே அதை கொண்டு வந்தேன், பார்த்து பார்த்து ஹிம்சை நடக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ என்ன ஹிம்சை பண்ணலனாலும் என்ன யோசிச்சாலும் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் நீ கொண்டு வரும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருப்ப. நீ கொண்டு வந்து வச்சோன்னே அன்னைக்கு நைட்டே முட்டை போட்டு திரும்ப அது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ஜீவராசிகள் இருக்கும். ஹோமம் பண்ற அப்படின்னு நீ ஹோமம் பண்றியே, அக்னிக்கு பாவி, மகா கிராதகனே, மகா பாப்பி இல்லை நீ. அக்னியில எத்தனை ஜீவராசி சாகடிச்சிருக்க நீ தெரியுமா? நமக்கு தெரியாமையே பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஒரு பூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து பறிச்சு கொண்டு வந்து போடுறோம். அந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துக்கிட்டு ஜீவிக்கிறது. அதை போய் நீ எடுத்துட்டு வந்துட்டு சாமிக்கு மாலை போடுறேன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்து போடுற. பழங்களை எடுக்கிறீங்கள, பழங்களை எடுக்காம விட்டுருந்தா கிளி வந்து சாப்பிட்டு போகும், இல்லை குருவிகள் வந்து சாப்பிட்டு போகும், இல்லை நீ வந்து பறிச்சுட்டு வந்துட்டு பழுத்தது எல்லாத்தையும். அப்போ நம்ம பண்ணுற எல்லா காரியங்களும் என்ன இருக்கு அப்படின்னா புண்ணிய கர்மான்னு நம்ம சொல்கிறோமே, பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறோமே, 4 பேருக்கு நல்லது. 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பாலை கொடுக்காம வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், வேஸ்டா போகுது. இல்லை தரையில தானே போகுது பால், ஒரு குளத்துக்குள்ளார போய் சேர்ந்துருது. ஆனால் பாவி, மகா பாப்பின்னு நீ. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்களுக்கு நல்லா பால் கொடுக்கலாம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் இல்லாமல் ஒரு கர்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம உட்காந்து 1 மணி நேரம் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியம் பண்ணலாம், அதை விட்டுட்டு உட்காந்து சோம்பேறித்தனமா உட்காந்து கீதையை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? எந்த கர்மாவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். எல்லா கர்மங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம். சரி, நான் கர்மமே பண்ணல அப்படின்னு உட்கார்ந்த பாரு, இது எறும்பாடு மாதிரி உட்கார்ந்தே இருக்கு பாரு ஒன்றும் பண்ணாம அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாலும் ஒருத்தர் குறை சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கர்மத்தை பண்ணினாலும் தோஷம்தான், உங்க கர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை வேற ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் அதே தோஷம்தான் வரப்போகுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரதர்மம் என்ன பண்ணும், சொதர்மமாவது வந்து பாத்தீங்கன்னா நிதனம் ஸ்ரேயகன்னு சொல்லியிருக்கு. உங்களோட சொதர்மத்தை பண்ணிக்கிட்டே இறந்து போனா அது உத்தமம். ஆனா பரதர்மம் என்ன பண்ணும், பரதர்மம் வந்து பயாவக, பயத்தை கொடுக்கும். 3:35 தெளிவா சொல்லியிருக்கு. சொதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் சொனுஷ்டிதாத். சொதர்மே நிதனம் ஸ்ரேயக. சொதர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஆனா பரதர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பயாவக. பரதர்மம் பயத்தை கொடுத்துரும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பயாவக ச பரதர்மக நச்ச சக்கியத்தை அசேஷதக தியக்தும் அஜ்ஞேன கர்ம யதக தஸ்மாத் ந தஜேத் இத்யர்த்தः. அஜ்ஞானியா இருக்கிறவனால நச்ச சக்கியத்தை அசேஷதக தியக்தும், மிச்சமில்லாம கர்மங்களை தியாகம் செய்வது என்பது அஜ்ஞானியால் முடியவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த அஜ்ஞானியனாலும் கர்மத்தை முழுசா தியாகம் பண்ணுவது என்பது முடியவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தக, எந்த காரணத்தினால பாரோ தஸ்மாத், அந்த காரணத்தினால ந த்யஜேத் இத்யர்த்தக. ஆகையினால் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றார், கர்மத்தை தியாகம் செய்யவே செய்யாதே. அப்ப எதை தியாகம் பண்ண முடியும், ஆசையை தியாகம் பண்ண முடியும். பலன்ல இருக்கக்கூடிய ஆசையை தியாகம் பண்ண முடியும். கர்த்திருவ அபிமானம் நம்மகிட்ட இருக்குல்ல, நாம் பண்றேன்னு ஒரு அபிமானம் வச்சிருக்கோமே, அதை தியாகம் பண்ண முடியும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா காம சங்கல்பங்களை தியாகம் பண்ணணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமானத்தை தியாகம் பண்ணிட்டு பகவான் உள்ள இருந்து பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எஜமானனுக்கு தான் போய் சேரும். அவரா பார்த்து ஏதாவது பிரெட் துண்டை எடுத்து போட்டாருன்னா ஒரு ஸ்லேவுக்கு போடுற மாதிரி, ஒரு பிஸ்கட் துண்டை எடுத்து போட்டா அதை எடுத்துக்கிற மாதிரி நாய் மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன், சுவாமி போடுறத எஜமான விசுவாசத்தோட நான் ஸ்வீகாரம் பண்ணிப்பேன். அப்ப எது கொடுத்தாலும் சுவாமியோட விருப்பப்படி எது கொடுத்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நான் எனக்காக பண்ணல, சுவாமிக்காக பண்றேன். யார் பண்றா? சுவாமி தான் உள்ள இருந்து ஏவி என்ன பண்ண வைக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை தியாகம் பண்ண முடியாது அஜ்ஞானியினால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலன்ல இருக்கிற ஆசையை தியாகம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அபிமானத்தை தியாகம் பண்ண முடியும். இந்த ரெண்டத்தையும் விட்டு இது பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு கர்மத்தை தியாகம் செய்யாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும்? 6:3 எடுத்து பாத்துங்க. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. சமநிலையை அடையிற வரைக்கும் சீமாகரணம் இதுல யோக இதுல பார்த்துருக்கோம். அவதாரிக்கா பாஷ்யத்தை பார்த்துட்டு இருக்கும் போது பூர்வபக்ஷி கேட்கும் போதே, எதுக்காக நீங்க வந்து சமநிலையை அடையிற வரைக்கும் பண்ணுன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமநிலையை அடையிறது மட்டும்தான் கர்மயோகத்தோட எண்டு. சமநிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சித்தம் எந்த விஷயத்திலையும் சஞ்சலிக்காம ஒரு சமநிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா கர்ம யோகத்தோட பர்பஸ் முடிஞ்சு போகுது. அதோட தூக்கி போட்டு நிஷ்டைக்கு போயிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் நம்ம சமநிலையை அடையலையோ அது வரைக்கும் கர்மத்தை தியாகம் பண்ணவே கூடாது. அப்ப எதை தியாகம் பண்ணணும்? ஆசையோட பண்ணீங்கன்னா ஜென்மம் கிடைச்சிடும். ஆசையை விட்டுட்டு அபிமானத்தை விட்டுட்டு டியூட்டியா நம்மளோட வேஷமா பண்ணணும் அப்படின்னு இதோட நிப்பாட்டுங்க. இத்தியர்த்தா இதோட நிக்குது. இதுக்கப்புறம் சாஸ்திரார்த்தம் ஆரம்பிக்குது. நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதோட விசாரத்தை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். ரகசியம் இதுதான், ரகசியமே. இந்த மொத்த கீதையோட ரகசியம் இதுதான். நமஸ்காரம். ஹரி ஓம்.